கேப்டன் நேத்து பண்ணது நியாயமே இல்ல. நான் என்னப்பா பண்ணேன்? ஜேசுராஜை தூக்கி கரையில வச்சே தெரியுமா? ஆமாம். ஜேசுராஜை கொஞ்சம் நல்லாவே பார்த்துட்டு இருக்கேன். நான் காலையில 3 மணிக்கு பால் எடுக்க போவேன். அந்த டைம்ல அவன் ஊர்ல இருந்து விளக்கு வரைக்கும் ஜாக்கிங்லேயே வரான். அப்புறம் ஜாக்கிங்லேயே திரும்ப போறான். அந்த அளவுக்கு அவன் வந்து எஃபெக்ட்ஃபுல் பண்றான். இதே மாதிரி ஈவினிங் பார்த்தேன்னா நான் பால் கொடுக்க போகும்போது வீட்டு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். ஒரு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமா அது எக்ஸசைஸ்லயே இருக்கான். இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கான் அவன். அவனை போய் வெளியே அவனை வச்சிட்டீங்க. பற்றி பேசினாலே எரிச்சலாக வருதுப்பா. ஏன் என்னாச்சு? அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? சரி, அவன் நிறைய பண்ணியிருக்கான், ஓகே. இப்போ ஒரு விளையாட தெரியாதவன் இருக்கான், அவனுக்கு நம்ம கோச்சிங் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து விளையாட வச்சிடலாம். ஆனால் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதவனுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், விளையாட வைக்க முடியும்? வாஸ்தவம் தான். நேற்று என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியுமில்ல. டேஸ்வின் ஆகி நம்ம ஃபீல்டிங் நிற்கிறோம், அது அவனுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேட்டிங் பிடிக்க பேட் எடுத்து வந்துட்டு இருக்கான். நமக்கு விளையாடானா ஆப்போனண்ட்டுக்கு விளையாடானா? இதுக்காண்டி 10 நாள் எஃபெக்ட் போட்டாமல்ல, அதான். இப்போ கிரிக்கெட் விளையாட்டுனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஃபீல்டிங் போயிருக்கோம், அவன் பேட்டிங் பிடிக்க பேட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். சரி, அது வந்து அவனை சொல்லி குற்றம் இல்லை. அன்னைக்காண்ட என்ன தெரியுமா சொன்னான்? 5ஆம் கிளாஸை 5 வாட்டி படிச்சுட்டு நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னான். அப்போவே நான் சுதாச்சிருக்கணும். மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதா?